இது நியாயமே இல்ல முதலாளி. திடுதிப்புன்னு ஆடு மாடை விரட்டி விடுற மாதிரி என்னை துரத்தி விட்டா நான் எங்க போவேன்? 10 வருஷம் கழிச்சு இப்பதான் கோணி தைக்கவே கத்துக்கிட்டேன். கோயத்துல வேற கோணி தைக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்லையா? நான் எந்த நாட்டுக்கு போவேன்? நாங்களே மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதுல ஒன்னெல்லாம் சமைக்க முடியாது. நீங்க ஏன் சமைக்கிறீங்க? ஒரு ஓரமா இறக்கி விட்டா உங்க பின்னாடி நடந்து வந்துடுறேன். ஏன் முதலாளி, வேற யாருக்காவது இந்த வீட்டை வாங்கி கொடுத்தா நம்மள காலி பண்ண சொல்லுவாங்கன்னு பிரண்டே வாங்கி கொடுத்தா நாம இங்கே தங்கிக்கலாம் தானே இவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க வேணா உங்களுக்கு பயப்படலாம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் மிளகா மண்டியிலே பிறந்து வளர்ந்தவன். ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவன் மூஞ்சிக்கு நேரா நின்று காலி பண்ண முடியாது, போடான்னு சொல்லிடுவேன். படிச்சவங்க கிட்ட மரியாதையா பேச. மரியாதையா என்ன? வேட்டியும் சட்டையும் அவுத்து கக்கத்துல வச்சுட்டு பேசட்டுமா? இவரையே எப்படி பேசிட்டு போறாரு? மிளகா வித்தா பத்தாது, 2 கிள்ளி உங்க அப்பா வாயில போடு. நல்லா வேலைக்கண்ணையில உரிச்சு போட்ட வாழைப்பழம் மாதிரி வள வள கொல கொலன்னு. ஆனா நான் அப்படி கிடையாது. ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவனை குடும்பமே சேர்ந்து என்ன கொலகாரன் ஆக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? வேற எப்படிதான் அவனை விரட்டுறது? அவனை விரட்ட கட்டதுக்கு இது மிளகா பேசஞ்ச கை. அவன் மூக்கு முன்னாடி நீட்டின நெடி தாங்க முடியாம எப்படி ஓடுறாங்கிறத என் பின்னாடி வந்து பாருங்க. குட்டை மிளகா கூடவா?